தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ஓப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன், எல்லாம் ஒன்று தாங்க. சரி, ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, OnePlus NORD CE2. கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குயிக்கான அன்பாக்சிங்கும் உள்ளே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். $25,000 பட்ஜெட்டில் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்லாம் அப்படியே சைடில் வச்சுருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் முன்ன லான்ச் ஆன இதோடைய ப்ரிடிசஸர், அதாவது CE, இது நாட் CE2, அது வந்து CE. அந்த CEக்கும் CE2க்கும் என்ன வித்தியாசம்? குறிப்பான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதை விட இது ப்ராசர் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் 3 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்குது. அண்ட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜர் கொஞ்சம் வந்து பெரிய சார்ஜர், அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சார்ஜர் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிசைன், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த பிராண்டை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஓப்போ ரெனோ 7 ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸ்பெக் வைஸாக பார்த்தீங்கன்னா அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படியே இருக்குது. ஒரு சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றி பிராண்டிங்கை மாற்றி இங்கே நமக்கு நாட் 2 CEன்னு சொல்லி விற்க போகிறாங்க. சரியா? மூன்றாவது விஷயம், ஒரு விஷயத்த மனசில் தெளிவாக பதிய வச்சுக்கலாம். OnePlus அப்படின்றது வெறும் OnePlus-ஆக மட்டும் கிடையாது. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சைனா போகும்போதே நான் வந்து ஓப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் எடுக்கும் போதே அங்கே OnePlus ஸ்மார்ட் ஃபோன்லாம் தயாரிக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அவங்க ஆரம்பத்துலேருந்தே OnePlus, ஓப்போ கூட தான் வந்து இருக்காங்க OnePlus. ஓகேங்களா? இப்போ அது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய இன்டெகிரேஷன் வந்திருக்கு. அதனால் இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஓப்போ உள்ள வந்துட்டாங்க, ஓப்போ அங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி கதர்னா வேலைக்கு ஆகாது. இருக்கிற விஷயம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கரெக்டான டிசிஷன் எடுக்கலாம். சும்மா வந்து மைண்டை குழப்ப வேண்டாம். சரிங்களா? குழப்பம் இல்லாமல் இந்த மொபைலுடைய ரிவ்யூவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, இது என்னுடைய டீம்மேட்ஸ் கிட்ட கொடுத்து இது பிளாஸ்டிக்காக கிளாஸாக சொல்லுப்பான்னா கிளாஸ்ன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. காரணம் என்னென்னா, பார்க்குறதுக்கு உண்மையிலே இது கிளாஸி ஃபீல் வந்து கொடுக்குது. எனக்கு பர்சனலி மேட் ஃபினிஷிங் தான் எப்போவுமே பிடிக்கும். பர்சனல் சாய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. பட் இதில் இந்த கிளாஸி ஃபினிஷ் எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் என்னப்பா இது ஓப்போ மாதிரி இருக்குது, நம்ம அங்கே பார்த்தோமே, ஃபைனில் பார்த்தோமே, இல்லையே எக்ஸில் பார்த்தோமே, இருந்துட்டு போட்டோம். நமக்கு OnePlusல பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், பில் குவாலிட்டி ரொம்ப சாலிடெலாம் வந்து கிடையாது. பட் ஜென்ரலி நம்ம OnePlus உடைய அந்த நாட் சீரிஸில் என்ன எதிர்பார்ப்போமோ அது இருக்குங்க. கைக்கு பிடிக்கிறதுக்கு ஹேண்டியாக இருக்குது. இனான் ஃபீலும் வந்து நல்லா இருக்குது. சாலிடாக இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட் சாலிடாக இருக்குது. டிஸ்பிளே இந்த மொபைல்லையும் நல்லா கொடுத்துருக்காங்க. போன வாட்டி இருந்தால் கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளேவாகவே இருந்தாலும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கலர் கேலிப்ரேஷன் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் பழைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன், இதையும் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் நான் பழைய ஸ்மார்ட் ஃபோனில் சொல்லியிருந்தேன், அந்த பிரைட்னஸ் லெவல்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில் நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இஷ்யூ வந்து இதில் கிடையாது, நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. $25,000 பட்ஜெட் வேண்டாங்க. $20,000 பட்ஜெட்லேயே நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த சின்ன சின்ன பிராண்ட்லாம் விட்டுருங்க. நமக்கு தெரிஞ்சு நல்ல பிராண்டுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸே இப்போ 120 ஹெர்ட்ஸை வந்து நார்மலாகவே AMOLED டிஸ்பிளேயோடு சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க $25,000 வெறும் 90 கொடுக்குறாங்க. 120 கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக கொடுத்துருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்குது. அவுட்டோர்லேயும் உங்களுக்கு டேரக்ட் சன்லைட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு பாப்அப் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஷார்ப்னஸும் நல்லா இருக்கு. மல்டிமீடியாவுக்கு அந்த டிஸ்பிளே கூட நீங்கள் ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. அந்த ஸ்பீக்கரில் வர அவுட்புட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்றதுனால இந்த கீழே மட்டும்தான். ஸோ அது ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அந்த சிங்கிள் ஸ்பீக்கரில் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு இருக்குது. பட் சவுண்ட் குவாலிட்டியை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜுக்கு கொஞ்சம் மேலே வேணால் சொல்லலாம். ஏன்னா இதே செக்மெண்ட்டில் ரியல்மி 9 Pro ப்ளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஏன் அதை நான் கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு தான், ரமேஷ் சுரேஷ். ஸோ இவங்க கிட்ட நம்ம அதிகமாக சொல்ல வேண்டாம். ஸோ ரியல்மி அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்காத நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுன்னு சொல்ல கிடையாது, நீங்கள் ரெட்மியும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும் போது இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் நான்
நான் நாட் சீரிஸ் உடைய கேமராக்கு எப்பவுமே ஃபேனாக இருந்தது கிடையாது. நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு நாட் சீரிஸ்லேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயமே என்னென்னா கேமரா நல்லா கொடுக்கல, நல்லா இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் அந்தளவுக்கு மொக்கையாக கிடையாது, கொஞ்சம் பெட்டராக இருக்குது. தட் இஸ் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது, இன்னும் ஆவரேஜுக்கு மேலே போகல. ஸோ கேமரா குவாலிட்டி ரொம்பவே ஆவரேஜாக தான் வந்திருக்கு. நிறைய இடங்களில் ஸ்கின் டோன் கொஞ்சம் மாறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் பேட்சாக தெரியுது. அந்த ரியல்மி மின்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பேட்சாக தெரியும். ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே வந்து ஐயோ இது நானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நல்ல லைட் எல்லாம் கரெக்டான ஷேடில் இருக்கணும். ரொம்ப ஹார்ஷ் லைட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. அந்த ஆவரேஜாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டில் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த மாதிரி போய் பார்த்து எடுக்க முடியுமா? ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்டில் ஆவரேஜ். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டைமென்சிட்டி 900 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. டே டு டே யூசேஜில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ வந்து கிடையாது, நல்லா இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்ற பட்சத்துலையும் நார்மல் கேம் விளாட்றதுக்கும் பிரச்சனை கிடையாது. ஹெவி கிராஃபிக் செட்டிங்ஸில் நீங்கள் ரொம்ப நேரம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் அங்கங்கே வந்து தெரியும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சு விளையாடுற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ கேமிங் ஃபோன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே தான். பட் மேபி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கலாம், கண்டிப்பாக இருந்திருக்கணும். ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கொடுக்கல 25,000 பட்ஜெட்டில் மற்றவங்க கொடுக்கலன்றது ஒரு மிகப்பெரிய கொஷினாக தான் இருக்குது. பட் அதை ஆப்டிமைஸ் பண்ணுற விதம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ப்ராசஸராக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும், ரேம் டைப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது ஓஎஸில். அடுத்த விஷயம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 11 தான் இதில் கொடுக்குறாங்க. ஆனால் ரியல்மி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி 9 Pro ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் 12 கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ணன் தம்பிங்களில் ஒருத்தரை பிடிக்கிறான்னு தான் சொல்ல முடியுது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிடைக்குது. அடுத்த 2 வருஷத்துக்கு அப்டேட் தரேன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் 2 வருஷத்துக்கு தரேன்றாங்க. ஆனால் இது ஏற்கனவே ஒரு வருஷம் பின்னாடி இருக்குல்ல. 2022 ரியல்மி ஒரு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கொண்டு வந்து OnePlusக்கு போட்டியாக லான்ச் பண்ணுவாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா OnePlus தான் எப்பவுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும், அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருப்பாங்க. 2020 எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங் அப்படின்றத தான் சொல்ல முடியுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ரியல்மியாக இருக்கட்டும், இந்த OnePlusஆக இருக்கட்டும், ரெண்டுத்தோட பேஸுமே கலர் ஓஎஸ் மேலே தான் இருக்குது. ஸோ ஸ்டில் எனக்கு இன்னும் புரியல ஏன் இவங்க இதில் வந்து கலர் ஓஎஸ், அதாவது Android 12 தரலன்னு பாருங்கள். அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஏன் இன்னும் தரலன்னு. ஏன்னா கலர் ஓஎஸ் தான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அவங்க கொடுக்க முடியும்னா இதுலேயும் கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. இருக்கிறது ஆப்டிமைசேஷன் கரெக்டாக பண்ணும். என்ன இருக்கோ அதை வச்சு கரெக்டாக பண்ணும்போது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வரும் இல்லையா. இதில் அந்த ஆப்டிமைசேஷன் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.2 தான் வந்து ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியான மல்டி டாஸ்கிங், ரொம்ப ஹெவி டாஸ்க் பண்ணுற வரைக்கும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப ஹெவி டாஸ்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு 8 ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய ஆப்ஸ் ஒரு 4-5 வந்து மெமரியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் லேக் கண்டிப்பாக விசிபிள் ஆகுது. இந்த விஷயம் வந்து 25,000 ஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் இருக்குது. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லவே வேணாம். 42 நிமிஷம் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். நான் 2-3 தடவை கால்குலேட் பண்ணோம். நல்லா ஃபாஸ்ட் ஆகுது, சூப்பர் ஃபாஸ்ட். நான் எப்போவுமே இந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு OnePlusக்கு பர்சனலி வந்து என்னுடைய ஃபேவரட். ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரின்றதும் பேட்டரி லைஃப் சூப்பராக வருதுங்க. ஒரு நாள் அட்டகாசமாக வந்துடுது. நாங்கள் ஹெவி யூசேஜே பண்ணாலுமே ஒரு நாள் பிரச்சனையெல்லாம் வந்துடுது. 20% 25% வரைக்கும் ஈவினிங் டைமில் வந்து பேட்டரி இருக்குது. நான் 2 சிம்மும் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஒன்று ஜியோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா BSNL போட்டிருக்கேன். BSNL எனக்கு இஷ்யூ இருந்தது, பட் ஜியோவில் பேசும்போது எனக்கு இஷ்யூ கிடையாது. ஸோ இட்ஸ் அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ தான். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. இயர்பீஸ் உடைய சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஏன்னா போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் இயர்பீஸ் உடைய சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அந்த இஷ்யூ கிடையாது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இவங்க ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். அடுத்ததாக இதில் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, கெரியர் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க, 8 5G பேண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மிஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அலர்ட் ஸ்லைடர் கொடுக்கல, விச் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா OnePlus உடைய ட்ரேட்மார்க் அது. இப்போ ரியல்மியே கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க, இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஓவரால் கன்க்ளூஷன் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பட்ஜெட்டாக இருக்கட்டும், 30,000 இருக்கட்டும், 40,000 இருக்கட்டும், OnePlus ஒரு கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா நம்ம இத்தனை நாள்லாம் எப்படி பார்த்தோம்னா அந்த செக்மெண்ட்டில் OnePlus இருக்காங்க, அதுக்கு காம்படிஷன் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ எப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலையை OnePlus உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பட்ஜெட்லையா ஓகே, அதில் என்னென்ன இருக்குது, அதில் OnePlusம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் ஆப்ஷனில் கிடையாது, ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருக்குது. 25,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினா ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன், என்னுடைய பட்ஜெட் 25,000 மேலே போகாது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அப்பயும் இதில் கேமரா மொக்கையாக இருக்குன்றது உண்மை, 120 வாட்ஸ் இல்லைன்றது உண்மை, அண்ட் அலர்ட் ஸ்லைடர் இல்லைன்றது உண்மை, ஆக்ஷன் ஓஎஸ் இல்லைன்றது உண்மை. ஏன்னா OnePlusன்னு வாங்குறவங்க அதுக்காக தான் வாங்குவீங்க. அந்த விஷயங்கள் இதில் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம்.
பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணுறது நீங்கள் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, இதோட பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது, அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. வெறும் ஸ்பெக்கை வச்சு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது இப்போ வரைக்கும் நான் இன்னும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. சாம்சங்கில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, போக்கோது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அண்ட் ரியல்மிதே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ரியல்மி 9 Pro Plus இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பண்ண வரைக்கும் அதுவே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. 25,000 பட்ஜெட்டில் சும்மா அப்படி குவிஞ்சு கிடக்கு. கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்கன்றது தான் என்னுடைய கடைசி கன்க்ளூஷன் ஆயிருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். நான் டெஸ்ட் பண்ணதை வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெளிவான வீடியோ இனிமேட்டும் இன்னும் நிறைய வரணும், இதற்கு முன்னாடி வந்த மாதிரி நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஓப்பனாக எப்பவும் போலவே இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.